ஒரு சில காரியங்கள் கர்த்தர் எனக்கு கொடுத்தது உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறேன். அது சில வேளை உங்களுடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார், என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னால் அது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அது ஜெபித்து பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். நம்ம குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா இது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஆரம்ப காலத்தில் சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் போக போக நமக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. கணவர் செய்கிறது மனைவிக்கு பிடிக்கிறது இல்லை, மனைவி செய்கிறது கணவருக்கு பிடிக்கிறது, பிள்ளைங்க செய்கிறது பெற்றோர்களுக்கு பிடிக்கிறது இல்லை, பெற்றோர்கள் செய்கிறது பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஒரு சந்தோஷம் என்கிறது, ஒரு சமாதானம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாமல் போய்விடுகிறது. அது வந்து எதனால, ஏன், அதை நம்ம திரும்ப எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். அது வந்து உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறேன். மேபி ஆவியானவரால் ஏவப்பட்டு வேறு சில காரியங்கள் உங்களோட கூட சொல்லணும் அப்படின்னு அவர் நினைச்சலை, ஆண்டவர் நினைச்சாருன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அதை வந்து வெளிப்படுத்துவாராக. நம்ம ஒரு வசனம் நம்ம சொல்லலாம். மத்தேயு 19வது அதிகாரத்தில் 26வது வசனம் இவ்வளவு சொல்றது, அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதுதான் தேவனாலே எல்லாம் கூடும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதுதான் தேவனால் இது கூடும் அப்படின்னுட்டுன்னு அந்த வசனம் இருக்கு. இந்த வசனம் எத்தனை பேருக்கு, எல்லா பேருக்கும் தெரியும். கர்த்தரால் தேவனால் மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும் அப்படின்னு நம்ம சிம்பிளா புரிஞ்சு வச்சுப்போம். ஆனால் வந்து இதை வந்து எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இதை நம்ம பயன்படுத்துறது அப்படின்னா, நாம் நினைப்போம் நாம் பேசினா நம்முடைய கணவர் மாறிடுவார், நாம் பேசினா நம்முடைய மனைவி மாறிடுவாங்க, நாம் பேசினா நம்முடைய பிள்ளைங்கள் அது வந்து கீழ்ப்படிஞ்சிடுவாங்க. கிடையவே கிடையாது. ஏன்னா நாம் பேசும்பொழுது நம்முடைய சுயத்தில் பேசுகிறோம். ஆனால் கர்த்தர் பேசினா அப்படி அல்ல. அவர் பரத்தினுடைய ஞானத்தில், பரத்தில் இருக்கிற நீதி நியாயத்தின்படி அவர் பேசுவார். அப்பொழுது அந்த மனுஷனுடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான். நான் வந்து என்னுடைய கணவனாரை ரொம்ப விரும்பி நான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் என் கணவனாருக்கும் எனக்கும் ஒத்தி போகலை. என்னுடைய தாட்ஸும் என்னுடைய வந்து விருப்பங்களும் எல்லாம் வேறுபட்டதாக இருந்துச்சு, அவருடையது வேறுபட்டதாக இருந்துச்சு. ஆனாலும் வந்து நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிச்சேன். ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவர் ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் எடுத்திருந்தார். ஆனால் வந்து அபிஷேகத்துக்குள்ள அவர் நிறைய நம்பல, ஆவியானவர் நடத்தப்படலை. ஆனால் என்ன ஆவியானவர் நடத்தப்பட்டு நான் அப்படி வந்தேன். ஆனால் 2 ஆவிக்கு ஒத்து போகாமல் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் வந்து அது எனக்கு ரொம்ப வருஷம் நான் வந்து இதை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப துன்மார்க்க வாழ்க்கையில் அவர் இருந்தார். ஆனாலும் அதை வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் தான் நான் போயிட்டே இருந்தேன். ஆனால் அடிக்கடி தேவனுடைய சமூகத்தில் அழுது நான் புலம்புறது உண்டு. ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி அனுமதிச்சு, நான் எதை வேண்டாம் என்று நான் விரும்பினேனோ அதை தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா தண்ணி அடிக்கிறதே எனக்கு பிடிக்காது. வந்து என்னுடைய வாழ்க்கையில் அதில் விரும்பாதது எந்த தவறு வேணாலும் நான் மன்னிச்சிருவேன். ஆனால் அந்த தண்ணி அடிக்கிறதுங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வந்து விஷயமா இருந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் வந்து இதை எப்படி அதை இருக்கணும், ரொம்ப சண்டை போட்டுட்டு நான் என்னுடைய சுயத்தினுடைய மேக்சிமம் எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ வசனங்களை பேசுவேன். மற்றவங்கள வந்து ஒப்பிட்டு பேசுவேன். அந்த குடும்பத்தை பாருங்கள், இவங்களை பாருங்கள், அவங்கள பாருங்கள், இவங்கெல்லாம் மனுஷங்க கிடையாதா, வந்து நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னுட்டு கோபத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போயிடுவார் அப்படி பேசும்பொழுது. அப்புறம் வசனங்களை பேசும்போது அப்படிதான், நீ மட்டும்தான் இது கிறிஸ்தவளா, நீ மட்டும்தான் பைபிள் வாசிக்கிறேன், நீ மட்டும்தான் ஜெபம் பண்ணுறியா, உலகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னுட்டு சொல்லிட்டு நானும் தான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு பொருட்டாகவே அதை எண்ண மாட்டார். எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. எல்லா காரியங்களையும் நிறைய விஷயங்களை பெற்று கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிச்சு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். வந்து ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு வந்து நல்ல ஒரு சம்பளத்தில் வந்து நான் வந்து அந்த வேலையில் அமர்த்தப்படணும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல படிப்பு வேணும், ஆண்டவரே எனக்கு உடம்பு சரியில்லாததை சரி பண்ணுங்க, இல்லைன்னா என் அக்காவுக்கு, என்னுடைய அம்மாவுக்கு, என்னுடைய பிள்ளைக்கு அப்படின்ட்டு நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஜெபிக்கிறத ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாளுடைய ஜெபம் அதை கேட்கப்படுது பாருங்கள். அது நமக்கு கிடைக்குது, நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த கணவன்ங்கிறது எப்படி மாறுதல் அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் நான் வந்து அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார்,
எனக்கு இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு. என்னுடைய பாதி மாம்சம், அந்த வசனத்தை நான் படிச்சுட்டு இருந்தேன், என்னுடைய சரீரத்தினுடைய பாதி மாம்சமானது அவர் அப்படின்னுட்டேன்னு. புருஷனுடைய சரீரத்துக்கு மனைவி சொந்தக்காரி, மனைவியுடைய சரீரத்துக்கு புருஷன் சொந்தக்காரி அப்படிங்கிற அந்த வசனம், அந்த பகுதியை நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஆவியானவர் சட்டன் என்னை ஜெபிக்க தோணினாரு. ஆண்டவரே, அப்படி இருக்கும் பொழுது இத்தனை வருஷம் நான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் நான் வந்து இதை அனுபவிச்சுட்டேன். ஒரு சில வருஷங்கள் கிடையாது, ஒரு சில நாட்கள் இல்லை, 14 வருஷங்கள் நான் இதை அனுபவிச்சுட்டேன். வந்து இந்த போராட்டங்கள் தண்ணி அடிச்சுட்டு வருது, பிரச்சனை பண்ணுறது, ஸ்ட்ரகிள் பண்ணுறது, வார்த்தைக்கு பேசுறது, வந்து பணமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் என்ன தாய் தகப்பனுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆர்குமெண்ட்ஸில் தான் போகும். பிரச்சனை தான், சண்டை தான், கண்ணீர் தான், அப்புறம் பேசாமல் இருந்தால் அப்படி உள்ள ஒரு வாழ்க்கை தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு அதனுடைய ஆழத்தை அவர் புரிய வச்சாரு, அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த வசனம் இப்படி இருக்குது ஆண்டவர், அப்போ நான் பாதி மாம்சமாக நான் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? என்னுடைய பாதி மாம்சம் தான் என் ஹஸ்பண்டு, அப்போ அந்த மாம்சமும் பரிசுத்தப்படணும் இல்லை, அந்த மாம்சமும் ரட்சிக்கப்பட வேண்டும் இல்லை, உம்முடைய அன்பை ருசிக்கணும் அப்படின்றத நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்க ஆரம்பித்தேன். ஆண்டவர், என்னுடைய கணவரை நீர் எனக்கு மாற்றி கொடுத்தாதான் நான் முழு சரீரமாக முடியும். நான் முழு சரீரமானாதான் நான் பரலோக ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்க முடியும். ஏன்னா எனக்கு வாழ்க்கைக்கு, என்னுடைய கணவருக்கு வாழ்க்கை துணையாய் கொடுத்திருக்கிறது என்ன, நான் அவருடைய பாதி மாம்சம்தான். அவரும் இணையும் போது தான் ஃபுல்ஃபில்னஸ். அப்போ நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன், அப்போ அவரும் அபிஷேகம் பண்ணப்படணும், அவரும் கர்த்தருடைய வந்து நித்திய ஜீவனை அவரும் அடைய வேண்டும்ல. அப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாதான் ஒரே சரீரமாக தான் அந்த ஆத்மா வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போக முடியும். இல்லைன்னா வேறுபட்ட கருத்துகள் தான் இருக்கும். 2 சரீரம் ஒன்றாய் செயல்படும் போது தான் அது வந்து அவயவங்களுடைய காரியத்தை அது கரெக்டாக செய்ய முடியும். இல்லைன்னா தனித்து காணப்படும் வந்து. அப்போ நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நிறைய நாள் உபவாசத்தை போட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அது வரைக்கும் என்னுடைய மாம்சத்தில் வசனங்களை சொல்லி தான் நான் வந்து போராடுவேன். ஜெபிக்கிறது எல்லாமே நான் வசனங்களை சொல்லி தான் சொன்னேன். ஆனால் எனக்கு அது வரைக்கும் நடக்காத காரியம் அதுக்கப்புறம் கர்த்தர் நடத்தினார். வந்து நான் எப்போ இந்த பாதி மாம்சத்தை பரிசுத்தப்படுத்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்க ஆரம்பிச்சனோ, அன்னையிலிருந்து கர்த்தர் அவரை மாற்ற ஆரம்பித்தார். ஒரு பூர்ண விடுதலைக்குள்ள கர்த்தர் என்னுடைய கணவனாரை கொண்டு வந்தார். அவர் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை உணர ஆரம்பித்தார். ஸோ வந்து அத்தனை கால கர்த்தர் எனக்கு செய்த மிராக்களை விட இது எனக்கு பெரிதாய் தெரிந்தது. ஒரு சின்ன மாற்றங்கள் கூட அவர் ரியலைஸ் பண்ண உணர ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, நான் பாவம் செஞ்சுட்டேன், இந்த பாவம் என் மனைவி வந்து மன்னிப்பாளா, நான் மனைவிக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னுட்டு அந்த பாவங்களை ஃபர்ஸ்ட் அவர் அறிக்கையிட ஆரம்பிக்கும்போது எனக்கு அது வித்தியாசமாக தெரிஞ்சிச்சுது. இத்தனை வருஷம் இதை தானே சொல்லி நான் சண்டை போட்டேன், ஆனால் இப்போ நான் சண்டையே போடலையே, நான் இவரை கேட்கவே இல்லையே, அவரே வாலண்டரியா எப்படி வந்தது பேசுறாருன்னா, நான் என்னுடைய அந்தரங்கத்தில் செய்கிற ஜபத்துக்கு கர்த்தர் எனக்கு வெளியரங்கமாய் அவர் எனக்கு பதில கொடுத்தாரு. என்னுடைய அந்தரங்க ஜபமாக தான் இருந்தேன்னா, வெளிப்படையாக நான் யார் எந்த மனுஷனை கேட்குற மாதிரி நான் அதை ஜபிக்கவே இல்லை. அந்த ரங்கத்தில் நான் ஜெபிச்சேன். ஆண்டவரே, என் பாதி மாம்சமாகி என் கணவரை எனக்கு திருப்பி கொடுங்க, 2 பேரும் ஒருமித்த ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானத்தின் வாழ்க்கையை எனக்கு கொடுங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா நான் கர்த்தருடைய வேலையை செய்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் கேட்க ஆரம்பித்தேன். அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் ஆண்டவர் விடுதலை கொடுத்து என் அந்த ரங்கத்தில் நான் தேவனோடு கூட இணைந்து அவர் கொடுத்த என்னுடைய பாதி மாம்சத்தை நான் உரிமையோட இயேசுவின் நாமத்தினால நான் கேட்டேன், எனக்கு திரும்ப கொடுங்க. ஆனால் அவர் அழிப்புக்கு நேராக போகிறதுக்கு அந்த ஆத்மாவை நீர் எனக்கு கொடுக்கவில்லை, அது பரலோகத்தில் சேர்க்கும்படியாக எனக்கு நீங்கள் கொடுத்துறீங்க. அதை நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய என்னுடைய கடமையாக இருக்குது. பரிசுத்தமுள்ள மனைவியின் மூலமாய் பரிசுத்தம் இல்லாத கணவன் பரிசுத்தமாக கடவுது அப்படின்ற அந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தரை அந்த இடத்துல கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஒவ்வொரு பாவங்களை அவர் அறிக்கையிட்டார். அந்த பாவத்துக்கு நான் பாவத்தை நான் ஒரு பெருசாவே நான் எடுத்துக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் அதை மன்னிக்கக்கூடிய மனநிலைமையை கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் அவர் ஏவினார். ஒரு மனுஷனால மன்னிக்கக்கூடிய தப்பு இல்லை அவர் பண்ணது, ஆனால் என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் மன்னிக்கிற மனப்பான்மை, அந்த ஒரு இரக்க குணத்தை, அவர் ஒரு கீழ்ப்படிதலை கர்த்தர் எனக்கு கொடுத்து அதை மன்னித்து அதை ஏற்றுக்கொள்ளும்படியே கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. நான் அவரை மன்னித்தேன், அதை ஏற்றுக்கொண்டேன். அந்த ஏற்றுக்கொண்டது அவருக்கு பெரிய ஒரு ரட்சிப்பு அவருடைய இருதயத்தில் உருவாக்குனது. உனக்கு விரோதமா, உனக்கு நான் துரோகம் பண்ணி இருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை
மறைமுகமான அந்தரங்க பாவத்தை உன்னால் எப்படி இது மன்னிக்க முடியுதுங்கிறது அவர் ஒரு ஆச்சரியத்தை அவருக்கு கொடுத்தது. அது நான் செஞ்சதில்லை, அது பரலோகத்தின் தேவன் அதை செஞ்சது. என்னால் அதை செய்ய முடியாது. என்னுடைய வாக்குவாதங்களும் என்னுடைய எதிர்ப்பும் என்னுடைய அன்பும் அதை மாற்றல்ல. பரலோகத்தினுடைய பிதாவுடைய அன்பினாலையும் அவருடைய நீதி நியாயங்களினாலையும் அவரை மாற்ற முடிஞ்சிச்சு. ஏனென்ற நான் வேதத்தில் கற்றுக்கொள்ளுகிற வசனம் பரலோகத்தின் நீதி நியாயங்களை கற்றுக் கொடுக்கிறவைகளாய் இருக்கிறது. அவைகளை நான் கற்றுக்கொள்ளுகிறவளாய் இருக்கிறேன். அதை நான் கற்றுக்கொண்டு அதை உள்ளார்ந்த மனிதனிலே நான் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் பொழுது அது கிரியையை மாறிவிட்டது. அவருடைய இறுதியும் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது அந்த வசனங்கள் போய். அப்ப நான் என் பிதாவை நோக்கி நான் வேண்டிக் கொள்ளும் பொழுது என் அந்தரங்கத்தில் இருக்கிற வேண்டுதலுக்கு கர்த்தர் வெளியரங்கமாய் அவர் பதிலை கொடுத்தார். என் கணவனாருடைய மாறுதலை நான் வெளியரங்கமாய் பார்க்க ஆரம்பிச்சேன். அவருக்குள்ள இருக்கிற பாவங்கள் போயது, அவர் அதை உணர ஆரம்பிச்சாரு. அவருக்குள்ள குற்ற உணர்வு வர ஆரம்பிச்சது. நம்ம செய்யறது தப்பு, இதை சரி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி சரி பண்ணி அவர் இன்றைக்கு ஒரு நீதிமானாய் கர்த்தர் அவரை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு நீதிமானாய் ஃபுல்ஃபில் ஆகி பரலோக ராஜ்யத்துக்கு அவரை சொந்தக்காரராக்கணும், இன்றைக்கு அவர் நீதிமான ஆக்குகிற அந்த ப்ராசஸ்ல கர்த்தர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து, ஒவ்வொரு நாளும் தனக்கு கொடுத்த ரட்சிப்பை குறித்து பிறருக்கு அதை அறிவித்து கொண்டவர் இருக்கிறார். தனக்கு கர்த்தர் செய்த தன்னுடைய பாவங்களை மன்னித்து தன்னை ரட்சித்து தனக்காக ஆண்டவர் நித்திய ஜீவனுக்காக என்னை நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். என்னை மாற்றின தேவன் உங்களையும் மாற்ற மாட்டாரா? என் கணவனுக்கு கொடுத்த மாறுதல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் கணவனுக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? அந்த ஒரு விசுவாசத்தினுடைய அடிப்படையில தான் இந்த நீர் என்னை காண்கிற மினிஸ்ட்ரி மூலமாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பீராக. What?